லகன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய லால்குடி சட்டமன்ற தொகுதியில லீமாரோஸ், அதிமுகவை சார்ந்த லீமாரோஸ் களத்தில் இறங்குகிறார். 4 முறை வெற்றி பெற்ற நாயகனாக சவுந்தரபாண்டியன் இருந்து 5வது முறையாகவும் வெற்றி பெறுவேன் என்ற ஒரு தோரணையில் அவருடைய ஓரளவு சிறப்பான செயல்பாடுகளுக்கு சில தடைகள் இருந்தாலும் கூட செயல்பட்டிருக்காரு, மாற்றுக்கிறது இல்லை. அப்படி இருக்கக்கூடிய சவுந்தரபாண்டியன் அவர்கள் களத்தில் நிற்கிறார். இங்க முத்துராஜா ஓட்டு 70,000 இருந்து 75,000 ஓட்டு இருக்கு. முக்குளத்தூர் ஓட்டு 12,000 இருந்து 14,000 ஓட்டு வரலையும் இருக்கு. தேவேந்திரர் ஓட்டு 25,000 இருந்து 26,000 ஓட்டு வரலையும் இருக்கு. முஸ்லீம் ஓட்டு 5,000 ஓட்டு இருக்கு. கவுண்டர் ஓட்டு கிட்டத்தட்ட 15,000 ஓட்டு இருக்குங்கிறாங்க. வெள்ளாளர் ஓட்டு 10,000 ஓட்டு. அதாவது கிறிஸ்தவ உடையார் ஓட்டு ஒரு 75 இருக்கு. கிறிஸ்தவ உடையார் ஓட்டு ஒரு 12,000 ஓட்டு இருக்குங்கிறாங்க. இந்த கிறிஸ்தவ உடையார் ஓட்டு அந்த 12,000 ஓட்டுல குறைஞ்சபட்சம் ஒரு 8,000 ஓட்டு லீமாரோஸுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உடையார் ஓட்டு, இந்து உடையார் ஓட்டுல இந்த 75,000 ஓட்டுல ஒரு 10,000 ஓட்டு வாங்கினாவே அவங்க பெரிய விஷயங்க அப்படிங்கிற ஒரு கருத்து சொல்றாங்க. இன்னும் அது நம்ம அந்த பகுதி மக்கள்கிட்ட பேட்டியும் எடுக்க சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த இந்து உடையார் ஓட்டுல 75,000 ஓட்டுல லீமாரோஸுக்கு 10,000 ஓட்டு கிடைச்சிட்டாவே பெரிய விஷயம். அப்ப கிறிஸ்தவ உடையார் ஓட்டுல ஒரு 10,000 ஓட்டு, இந்து உடையார் ஓட்டுல ஒரு 10,000 ஓட்டு, மினிமம் 25,000 ஓட்டு. சரி, முத்துராஜா ஓட்டுல 70,000 ஓட்டுல எத்தனை ஓட்டு லீமாரோஸுக்கு கிடைக்க போகுது? இதுல ஒரு 25,000 ஓட்டு கிடைச்சிருச்சு. கிறிஸ்தவ உடையார் ஓட்டும் இந்து உடையார் ஓட்டுல ஒரு 10,000 ஓட்டு, கிறிஸ்தவ உடையார் ஓட்டுல ஒரு 10,000 ஓட்டு, 20,000 ஓட்டு கிடைச்சிருச்சு. முத்துராஜா ஓட்டுல 70,000 ஓட்டுல குறைஞ்சபட்சம் இவங்க 40,000 ஓட்டை எடுக்கணும். 40,000 ஓட்டை எடுத்துட்டாங்கன்னா 60,000 ஓட்டுக்கு வந்துடுறாங்க. அடுத்து தேவேந்திரர் ஓட்டு ஒரு 25,000 ஓட்டு இருக்கு. அந்த 25,000 ஓட்டுல குறைஞ்சபட்சம் அவங்க 15,000 ஓட்டு எடுக்கணும். அப்போ 5,000 ஓட்டு எடுத்தா கிட்டத்தட்ட ஒரு 50,000 ஓட்டுக்கு மேலே வந்துருச்சு. அடுத்து கவுண்டர் ஓட்டில் குறைஞ்சபட்சம் இவங்க எடுக்க வேண்டிய ஓட்டு லீமாரோஸ் ஒரு 8,000 ஓட்டு எடுக்கணும். அதே மாதிரி வெள்ளாளர் ஓட்டு 10,000 ஓட்டு இருக்கா, அதில் ஒரு 5,000 ஓட்டு எடுக்கணும். இப்படியெல்லாம் எடுத்தாதான் லீமாரோஸ் அந்த வெற்றி இலக்கை நோக்கி போக முடியும். அதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதுக்கு பணம் அவங்க லால்குடி சட்டமன்ற தொகுதிக்கு மட்டுமே 200 கோடி செலவு பண்ணுறேங்கிறாங்களாம். அப்போ இது எப்படி போகுதுன்னு தெரியல. 200 கோடி செலவு பண்ணுற அளவுக்கு அங்கே திமுக விடுமா? திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து வெற்றி பெற்றிருக்கக்கூடிய தொகுதி. நம்ம லால்குடியை பற்றி ஏற்கனவே பலமுறை நம்ம செய்தி வெளியிட்டிருக்கிறோம். லால்குடி சட்டமன்ற தொகுதி ஒரு சரித்திரம் படைத்த தொகுதி. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 முறை 2006, 2011, 2016, 2021, அதுக்கப்புறம் 1979, 1996 இப்படி பல முறை வெற்றி பெற்றது அதிமுக. இங்கு குறைந்தபட்ச வெற்றியை தான் பெற்றிருக்கிறது. இப்போ இந்த ஓட்டு வித்தியாசம் இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது லீமாரோஸ் எப்படியான ஒரு நிலைப்பாடு எடுக்க போறா? முத்துராஜா ஓட்டு 70,000 ஓட்டுல குறைஞ்சபட்சம் 30,000 ஓட்டு எடுத்தாகணும். கள்ளர் ஓட்டுல 12,000 ஓட்டுல 5,000 ஓட்டாவது எடுத்தவனும் 35,000 ஓட்டு. தேவேந்திரர் ஓட்டுல குறைஞ்சபட்சம் ஒரு 5,000 ஓட்டு, 40,000 ஓட்டு. முஸ்லீம் ஓட்டுல 5,000 ஓட்டு, அது கண்டிப்பா கிடைக்காது. கவுண்டர் ஓட்டுல 12,000 ஓட்டு, அதுல ஒரு 5,000 ஓட்டு எடுத்துட்டா 40,000 ஓட்டு. வெள்ளாளர் ஓட்டுல ஒரு 5,000 ஓட்டு எடுத்துட்டா 45,000 ஓட்டு. உடையார் ஓட்டுல 75,000 ஓட்டுல குறைஞ்சபட்சம் இவங்க 30,000 ஓட்டு எடுக்கணும். இந்து உடையார் ஓட்டுல 30,000 ஓட்டு எடுக்கணும் குறைஞ்சபட்சம். அப்போதான் ஈக்குவல் நிலைமைக்கு ஒரு 4,000, 5,000 ஓட்டு வித்தியாசத்துல வெற்றி தோல்வி அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும். சரி, இப்போ இவங்க 2 பேர்த்த பத்தி சொல்லிட்டோம். நாம் தமிழர் கட்சியில போன தடவை 5,000 ஓட்டுக்கு மேல வாங்கினாங்கல்ல, இப்ப இந்த முறை எத்தனாயிரம் ஓட்டு வாங்க போறாங்க? அவங்க திமுக வெறுப்பு ஓட்டுகளைத்தான் நாம் தமிழர் கட்சி வாங்க போறாங்க. அது அவங்க ஒரு 5,000 ஓட்டுக்கு மேல வாங்கறதுக்கு உண்டான வேலைகளை அவங்க செஞ்சாங்கன்னா என்ன, அது சவுந்தரபாண்டியனுக்கு சாதகமா போயிடும். நாம் தமிழர் கட்சி குறைவா ஒரு 10,000த்துக்குள்ள அடங்கிட்டாங்கன்னா லீமாரோஸுக்கு சாதகமா போயிடும் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு நிலைப்பாடு இருக்கு. இதை தாண்டி கூப்பா கிருஷ்ணன் களத்துல நிற்கிறார்ல, தமிழக வெற்றி கழகம்ங்கிற ஒரு கட்சி நிற்கிது இல்ல, அவர் முத்துராஜா, அந்த முத்துராஜாவில் அவர் குறைஞ்சபட்சம் 20,000 ஓட்டை வாங்குவாரு அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த 70,000 ஓட்டு முத்திரையர் ஓட்டு இருக்கிறதுல இவங்க லீமாரோஸ் ஒரு 20,000, கூப்பா கிருஷ்ணன் ஒரு 20,000 போனாலும் 30,000 ஓட்டு தான் சவுந்தரபாண்டியனுக்கு கிடைக்கும். கள்ளர் ஓட்டுல குறைஞ்சபட்சம் அவருக்கு சவுந்தரபாண்டியனுக்கு ஒரு 8,000 ஓட்டு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. தேவேந்திரர் ஓட்டுல
ஒரு 15,000 ஓட்டு, முஸ்லீம் ஓட்டு அப்படியே கிடைக்கும். கவுண்டர் ஓட்டுல 12,000 ஓட்டுல குறைஞ்சபட்சம் அவருக்கு ஒரு 8,000 ஓட்டு கிடைக்குங்கிறாங்க. வெள்ளாளர் ஓட்டு 10,000 ஓட்டுல ஒரு 7,000 ஓட்டு வாங்குவாங்க அப்படிங்கிறாங்க. இந்து உடையார் ஓட்டுல 70,000 ஓட்டு கண்டிப்பா சவுந்தரபாண்டியன் வாங்குறாரு அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு அவரு சவுந்தரபாண்டியனுக்கு அடிக்கிற லக்கு வந்து அவருடைய சொந்த சமுதாய ஓட்டு 75,000 ஓட்டுல 70,000 ஓட்டு கண்டிப்பா சவுந்தரபாண்டியனுக்கு கிடைக்குதுமாங்க. இதை எப்படி லீமா ரோஸ் எப்படி ஓட்டை உடைக்க போறாங்க? ஓட்டை உடைச்சு அதுல இருந்து வாங்கணும் அப்படின்னா பணம் ஒன்றே மூலதனமா இருக்குமா? அதிமுக காரங்க ஒத்துமையா இருந்து வேலை பார்ப்பாங்களா? மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. லால்குடி சட்டமன்ற தொகுதி இவ்வளவு வில்லங்கத்துக்குள்ள பெரும் பணத்தை நம்பியே உள்ள வர்றாங்க. இவங்க இதுக்கு முன்னாடி வந்து ஒரு தேர்தலுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி லால்குடி சட்டமன்ற தொகுதிக்குள்ள வந்து இந்த தொகுதி தான் எனக்குன்னு கணிச்சு அங்க ஒரு நல்லது கெட்டது கல்யாணம் காது குத்து பெரிய காரியம் சின்ன காரியம் எல்லாத்துக்கும் போய் நின்று ஏழை எளிய மக்களுக்கு உதவி பண்ணி அறக்கட்டளை இவங்க அறக்கட்டளையும் வச்சிருக்காங்கல்ல, அறக்கட்டளை சார்பாக ஏற்கனவே ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியே களத்துல இறங்கி வந்து வேலை பார்த்து அப்படி வச்சிருந்தாங்கன்னா லீமா ரோஸ் வெற்றி பெறுவார்னு நம்ம செய்தியை போட முடியும். இப்போ இவங்க வந்து சும்மா நாச்சுக்கு நம்ம வந்து ஒரு வெற்றி பெறுவார்னு நம்ம செய்தி போட முடியாது. ஏன்னா 4 முறை வெற்றி பெற்று சராசரி ஏழை எளிய மக்கள் மத்தியிலையும் நல்ல பேர் வாங்கி வச்சிருக்காரு சவுந்தரபாண்டியன் இப்ப இருக்கிற எம்எல்ஏ. இதுல எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. பணம் அதிமுக ஒன்றிய செயலாளர்களுக்கெல்லாம் கட்டுக்கட்டா பணம் என்ன லம்பா கிடைக்கும். அந்த பணத்தை மட்டும் இந்தாயா ஒன்றிய செயலாளர் வாப்பா உனக்கு 10 லட்சம் இந்த பணம், இந்த பணத்தை மீறி ஓட்டுக்கு கொடுக்குற பணத்துல கை வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் போட்டு அப்படி பண்ணாங்கன்னா சரியா இருக்கும். அந்த ஒன்றிய செயலாளர் அந்த 10 லட்சத்தையும் எடுத்துக்கிட்டு இப்போ உதாரணத்துக்கு திண்ணக்குளம்னு ஒரு ஊர் இருக்கு. திண்ணக்குளத்துல அந்த ஒன்றிய செயலாளருக்கு ஒரு 10 லட்சம் கொடுக்குறாங்க. அந்த ஓட்டுக்கு அவருக்கு கொடுக்குற 10 லட்சத்தையும் எடுத்துக்கிட்டு ஓட்டுக்கு கொடுக்குற பணத்திலையும் எடுத்துக்கிட்டாங்கன்னா அது எந்த ஒன்றியத்துல வருது, யார் ஒன்றிய செயலாளர் அப்புறப்பட்ட விஷயம். இப்ப களத்தில் வென்றார்பேட்டை என்னுடைய உறவுன்னு எங்க மாமா ஊர் தான். அந்த ஊர்ல ஒருத்தவங்கள்ட்ட ஒரு 5 லட்ச ரூபா பணத்தை கொடுத்து அந்த 5 லட்சத்தை நீ வச்சுக்க, 5 லட்சத்தை அங்க உள்ள ஓட்டுக்கு பணம் கொடு அப்படிங்கும்போது அந்த 5 லட்சத்தையும் அமைக்கிட்டு ஓட்டுக்கு கொடுக்கக்கூடிய பணத்திலையும் 3 லட்சம் அமைக்கிட்டாருன்னு வைங்களேன். அப்ப லீமா ரோஸுக்கு 2வது இடம் கூட வர முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டு போகும். ஏன்னா அங்க வந்து கூப்பாகிருஷ்ணன் மிக பலம் அசுர பலத்தோட இருக்காரு, முத்திரையருங்கிற பலத்தோட. அவர் ஒரு 30,000 ஓட்டு முத்திரையர் ஓட்டு வாங்கிடுவாங்க அப்படிங்கிறாங்க. எப்படி லீமா ரோஸ் சமாளிக்க போறாங்க? அவங்க வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க, பெரிய பணக்காரவங்களா இருக்கலாம். ஆனா புது ஏரியாவில் எப்படி வந்து சமாளிக்க போறாங்க? அதிமுக மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் நல்ல ஒத்துழைப்பு கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். போக போக பல்வேறு செய்திகளை லால்குடி சட்டமன்ற தொகுதியில பணம் மிகப்பெரிய பணம் வைத்திருக்கக்கூடிய லீமா ரோஸ் வெற்றி பெற முடியுமா? 4 முறை போட்டியிட்டு 4 முறையும் தொடர்ந்து வெற்றி பெற்ற சவுந்தரபாண்டியன் அவர் வெற்றி பெற முடியுமா? சவுந்தரபாண்டியன் வெற்றி பெறுவதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது அப்படின்னாலும் பணங்கிறது ஒண்ணு இருக்கு. 2வது நேரு வந்து சவுந்தரபாண்டியன் வெற்றி பெறுவதை விரும்ப மாட்டார். அவர் விரும்பலன்னா என்னங்க, நாங்க என்ன ஓட்டு போடாம விட்டுருவோம், நாங்க ஜெயிக்க வைப்பாங்க. நேரோட விருப்பம்னா நேர் என்ன சாப்பிடணும் என்ன செய்யணுங்கிறத அவர் சொல்லித்தான் நாங்க செய்யணுமா? அப்படிலாம் இல்லை. நான் எங்களுக்கு தேவை கட்சி கலைஞர் ஐயா ஸ்டாலின், ஏன்னா அப்படி உதயநிதி, இதுதான் எங்களுக்கு முக்கியம். என்ன நாளைக்கு அவங்களுக்குள்ள எப்படி வேணாலும் போயிடலாம். நாளைக்கு கட்சிக்கு நாங்க ஒழுங்கா வேலை பார்க்கலாம் எங்க பதவி அப்படின்ட்டாங்கன்னா நேரு வந்து காப்பாத்து வரேன் என்ன, வைரமணி வந்து காப்பாத்து வரேன் என்ன. அதனால நாங்க வந்து சவுந்தரபாண்டியன்னு ஜெயிக்க வைப்போங்க அப்படின்னு சொல்லி திமுக காரங்க ஒரு பக்கம் பேசுறாங்க. இன்னொரு பக்கம் அதிமுக காரங்க என்ன பேசுறாங்க, ஏங்க தொடர்ந்து 4 தடவை ஜெயிச்சுட்டு வந்திருக்காரு சவுந்தரபாண்டியன், எங்களுக்கு அவமானமா இருக்குங்க எங்க கட்சி ஜெயிக்கலன்னு. நாங்க நின்று வேலை பார்த்து நின்று அடிச்சு லீமா ரோஸை நாங்க ஜெயிக்க வைப்போங்க அப்படிங்கிறாங்க. இன்னொரு அதிமுக தரப்பு என்ன சொல்றாங்க, அடுத்த மாவட்டத்துல அதுவும் 4-5 மாவட்டத்தை தள்ளி வந்து இங்க வந்து அவங்க வந்து எம்எல்ஏ ஆவாங்க, எங்களுக்கெல்லாம் சீட்டும் கிடைக்காது ஒன்றும் கிடைக்காது. அப்போ நாங்கள் இவங்களுக்கு வேலை பார்த்து இவங்களை ஜெயிக்க வச்சுட்டோம்னா இவங்களை தேடி நாங்கள் என்ன கோயம்புத்தூருக்கா போகிறது? இங்கே ஒரு வீடு ரெடியாக வாங்க சொல்லுங்கள், இங்கே தான் குடியிருப்போங்கிற உத்தரவாதத்தை கொடுக்க சொல்லுங்கள், எங்களுக்கெல்லாம் செட்டில்மெண்ட் கரெக்டாக பண்ண சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தரப்பும் இருக்குது. என்ன நடக்க போகுது லால்குடி சட்டமன்ற தொகுதியில் அப்படின்னு பார்ப்போம். இங்கே இருக்கக்கூடிய முத்திரையர் ஓட்டில் 70,000 ஓட்டு, கல்லர் ஓட்டில் 12,000 ஓட்டு, தேவேந்தர் ஓட்டில் 25,000 ஓட்டு, முஸ்லீம் ஓட்டில் 5,000 ஓட்டு, கவுண்டர் ஓட்டு 12,000 ஓட்டு, வெள்ளாளர் ஓட்டு 10,000 ஓட்டு, இந்து உடையார் ஓட்டு 75,000 ஓட்டு, கிறிஸ்தவ உடையார் ஓட்டு 12,000 ஓட்டு. இந்த ஓட்டுகள் எல்லாம் கால்வாசி எடுத்து அதுக்கப்புறம் பொதுஜன மக்கள் இன்னும் இருக்கக்கூடிய சிறு சிறு சாதியத்தெல்லாம் இருக்கு, அதெல்லாம் வந்து ஓட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி லீமா ரோஸ் வந்து வெற்றி இலக்கை நோக்கி போவாரா, அல்லது மக்கள் மனதில் இடம் பிடித்திருக்கிற சவுந்தரபாண்டியன் அவர்களுக்கு கெட்ட பெயரை எந்த வகையிலெல்லாம் ஏற்படுத்தணும்னு சொல்லி அதிமுக காரங்க முயற்சி பண்ணுவாங்களா?
இதுல வேற கூப்பாகிருஷ்ணன் ஒரு ஒரு அசுர பலத்தோட, முத்திரையருங்கிற பலத்தோட அங்க களத்துல நிற்கிறார். என்ன நடக்க போகுதுங்கிறத பார்ப்போம். நம்ம லகரம் டிவி சேனலை பார்க்கக்கூடியது நமது நண்பர்கள், நமக்கு சுற்று வட்டாரங்கள் அடுத்தவங்களுக்கு பரப்புங்க. நடுநிலையான கருத்துக்களை லீமா ரோஸ் ஜெயிப்பாரா, சவுந்தரபாண்டியன் ஜெயிப்பாரா, நடுநிலையான கருத்துக்களை நீங்க பதிவிடுங்க. ஏன்னா உங்களுடைய கருத்து திணிப்பையோ உங்களுடைய சாதி பற்றையோ இதுல காமிக்க வேண்டாம். சாதி பற்று வேணும், ஆனா வெறி இருக்கக்கூடாது. அதில் நான் ஆரம்பத்துல இருந்து சொல்றேன். அதனால யாரு வெற்றி பெறுவாங்க, சவுந்தரபாண்டியன் வெற்றி பெறுவாரா, லீமா ரோஸ் வெற்றி பெறுவாரா எப்படிங்கிற நடுநிலை கருத்துக்களை நீங்க பதிவிடுங்க. உங்களுடைய கருத்துக்களை மையப்படுத்தி தான் அடுத்தடுத்த செய்திகளை நான் வெளியிடுவேன். ஏற்கனவே போட்ட செய்திகளில் உங்களுடைய நடுநிலையான கருத்துக்களை மையப்படுத்தி தான் எனக்கு கிடைச்ச தகவலை முதற்கு வச்சு இந்த சாதிய நிலைப்பாடுகள் எந்தெந்த சாதியில எவ்வளவு ஓட்டு இருக்கு அப்படிங்கிறத மையப்படுத்தி நான் செய்தி வெளியிட்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம்.